Welcome to my channel Set Talks. Set Talks சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ 2024ஓட சிறு சேமிப்பு ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த வீடியோவை பார்க்குறப்ப நீங்களும் உங்களோட சேமிப்பை ஆரம்பிச்சிருங்க. நம்மலாம் சேர்ந்து ஒன்றா சேமிக்கலாம். இந்த வருஷத்தோட இறுதியில் எவ்வளவு சிறு சேமிப்பு செஞ்சோம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவை நம்ம இந்த வருஷத்தோட கடைசியில் பார்க்கலாம். அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். நம்ம எல்லாருமே சேர்ந்து சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்னென்னலாம் சேமிக்கிறேனோ அதை அப்படியே கம்ப்ளீட் அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த 2024 இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளாட்டியும் நமக்கு ஒரு 7 days ஓடிடுச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வரும். ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன், அப்லோட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் சேமிப்போட கிளிப்புகளை வந்து நான் சேர்த்து இந்த வீடியோவாக நான் கொடுத்துருக்குறேன். வாங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் இந்த வாரம் சேமிச்சிட்டிங்களா, சிறு சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களாங்கிறத என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூ இண்டியன் மணி சேவிங் சேலஞ்ச் தான். இந்த செலவு கணக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்டாக 15 செலவு எழுதியிருக்கேன். 15 செலவு அப்படின்னா கிட்டத்தட்ட 3ஆம் தேதி வரைக்கும் எழுதியிருக்கக்கூடிய செலவுகள் பார்த்திங்கன்னா தெரியும். கிராசரி, வெஜ்ஜீஸ், பெட்ரோல், கிராசரி, ஹேர் கட்டு, திரும்பி கிராசரி, கேஸு, பெட்ரோல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோட்டல், அப்புறம் ஃபேன் ரிப்பேர், அப்புறம் வெஜ்ஜீஸ், மில்க்கு, திரும்பி ஹோட்டல், ஸ்நாக்ஸு இந்த மாதிரி 15 செலவுகள் நான் வந்து எழுதியிருக்கிறேன். இப்போ நான் ஒவ்வொன்றும் இந்த நியூ இண்டியன் மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் ஒவ்வொரு செலவு பண்ணுறப்பையும் நான் வந்து ஒரு சின்ன தொகையாவது எடுத்து வைக்கணும். அதை தான் வந்து இந்த வீடியோவில் மணி சேவிங் சேலஞ்ச் நான் பண்ண போகிறேன். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் அமௌண்ட்டு ஓகேவா, கேஸ்க்கு வந்து நான் பட்ஜெட்டில் 1200 எடுத்து வச்சுருந்தேன். கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1000 ரூபாய் தான். ஸோ அதனால் 200 மீதமானுச்சு. ஸோ அதை முதல் சேவிங்ஸாக 200 உண்டியலில் போட்டுட்டேன். 1200 நினச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதம் கொஞ்சம் விலை இறங்கியிருக்கு. ஸோ 1000 போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஒரு 2 times நான் போட்டிருக்கேன். இந்த 2 டைமுக்கும் சேர்த்து ஒரு 50 ரூபா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 2 டைம் பெட்ரோல் போட்டதுக்கு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து 2 டைம் வந்து 600 போட்டேன்னா 2 டைம்ஸ், ஒரு டைம் 300, இன்னொரு டைம் 350க்கு போட்டு 250க்கு போட்டு 50 rupees சேமிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜீஸ், அதுக்கப்புறம் ஹேர் கட்டு, அதுக்கப்புறம் அதோட ஹோட்டலில் வந்து சும்மா நான் அன்றைக்கி ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஃபேன் ரிப்பேர் ஆச்சு, அதுக்கு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு கொஞ்சம் ஒர்க் வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி மற்ற செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 செலவுகள் வந்து இருந்துச்சு. ஸோ ஒரு செலவுக்கு 10 ரூபா அப்படின்னு நான் என்ன செஞ்சேன், கணக்கு வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ 90 ரூபா, 9 செலவுகள் பண்ணதுக்கு 90 ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுனால 90 ரூபாய் எடுத்து வச்சுட்டேன். 10 ரூபாயாக எடுத்து வச்சேன். பட் ஆனால் வந்து அதை நம்ம சில்லறையாக தேவைப்படும், சில்லறையை மாற்றிட்டு 90 ரூபாயை வந்து இந்த உண்டியலில் போட்டுடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 செலவு இப்போ வந்து நம்ம முடிச்சிட்டோம். மிச்சம் இருக்கக்கூடிய 5 செலவுக்கு நம்ம பணத்தை போட்டு ஆகணும். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செலவுக்கு வந்து எல்லா செலவுக்கும் ஒரே அமௌண்ட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. சில செலவுகளுக்கு மினிமம் 10 ரூபா, 5 ரூபாய், ஏதோ ஒரு செலவு பண்ணியிருக்கேன்னா ஒரு தொகை சேர்த்துருக்கணும். 2வது செலவு பண்ணுறப்போ ஒரு தொகை சேர்க்கணும். இதுதான் ஆக்சுவலாக வந்து என்னோடய எய்மாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் கிராசரி நான் மொத்தமாக வாங்கினேன். உங்களுக்கு வந்து எவ்வளவு 2710 ரூபா இந்த வீடியோ போட்டிருந்தேன். பட் ஆனால் நான் வந்து 4000 ரூபாய் எடுத்து வச்சுருந்தேன். அந்த 4000 ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாய் என்னோடய ஒய்ஃபுக்கு மிச்சப்பட்ட கிராசரிக்காக ஒரு 500 ரூபாய் இன்சென்டிவ் கொடுத்துட்டேன். ப்ளஸ் 2710 ரூபா கிராசரிக்கு செலவாச்சு. ஸோ 4000ல் மிச்சம் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது எல்லாமே நமக்கு சேவிங்ஸ் தான். ஸோ அதை வந்து நான் என்ன செஞ்சிடணும், வச்சுருந்தா வேறு ஏதாவது செலவு பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதத்துக்கு தேவையான கிராசரி வாங்கினதுனால கிராசரி செலவு போக, ஒய்ஃபுக்கு இன்சென்டிவ் கொடுத்தது போக, மிச்சம் இருக்கக்கூடிய பட்ஜெட் கவரில், கிராசரி கவரில் இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டையும் நான் இந்த நியூ இண்டியன் மணி சேவிங் சேலஞ்சில் சேமிச்சிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு இடையில கிராசரி தேவையே படாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்னும் ரேஷன் கடையில் மட்டும் வாங்கணும், அதுக்கான தொகையை மட்டும் நான் எடுத்து வச்சுட்டேன். அதை எடுத்தது போக மிச்ச அமௌண்ட்டை தான் வந்து நான் உண்டியலில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஆக மொத்தம் 15 செலவுக்கு எல்லா செலவுகளுக்கான அமௌண்ட்டை வந்து நான் இந்த உண்டியலில் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நியூ இண்டியன் மணி சேவிங் சேலஞ்ச் வந்து இந்த 3ஆம் தேதி வரைக்கும் முடிஞ்சிச்சு. அது இல்லாமல் நான் இடையில செலவு பண்ணிகிட்ருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 புது நோட்டு 100 ரூபாய் நோட்டு வந்து கிடச்சிச்சு. ஸோ புது 100 ரூபாய் நோட்டு கிடச்சதுனால அதை 2 இதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த செலவு
பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் இப்போ 500 கொடுத்து சில்லற மாத்திரப்போ அந்த மாதிரி ஒரு 2 டைம் ஏதோ செலவு பண்ணப்போ எனக்கு வந்துச்சு 100 நோட்டு. ஸோ புது 100 நோட்டை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அதாவது எந்த கவர்லேருந்து எடுத்தேன், எந்த செலவு பண்ணப்போ எடுத்தேன்னு தெரில, பட் எடுத்து வச்சுருக்கேன். பட் அந்த செலவில் 100 குறையும். அப்போ நம்ம அதை மேனேஜ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது 16வது செலவு, அதாவது 4ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நான் பண்ண செலவுகள் மிச்சம் எவ்வளவு 6 செலவு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த செலவுகளுக்கான மணி சேவிங் அமௌண்ட்டை நான் ஒவ்வொன்றையாக நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒவ்வொரு செலவாக என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு செலவுலையும் நான் எவ்வளோ எடுத்து வச்சேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்நாக்ஸு, மெடிசன், ஸ்நாக்ஸு, நான்வெஜ், அதுக்கப்புறம் ரேஷன், கிராசரி, ரேஷன் கடையில் வாங்கின கிராசரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் ரேஷன் கிராசரி, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்நாக்ஸ். ஸோ இந்த 4 செலவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 செலவுக்கு 20 ரூபா, ஒரு செலவுக்கு 10 ரூபா எடுத்து வச்சுருந்தேன். அந்த அமௌண்ட்டை அப்படியே போடுறேன். இப்போ ஒரு டைம் ஸ்நாக்ஸ் வாங்க போகிறப்ப 100 ரூபாய்க்கு வாங்க போகிறேன் அப்படின்னா 80 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பேன், 20 ரூபாய் மிச்சம் பண்ணியிருக்கேன். 2வது டைம் ஸ்நாக்ஸ் வாங்க போகிறேன்னா 80 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன், 20 ரூபா அந்த மாதிரி மிச்சம் பண்ணுவேன். இல்லை 30 ரூபாய்க்கு வாங்க போயிட்டு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு 10 ரூபா மிச்சம் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு எனக்கு சரியாக தெரில. பட் ஆனால் நான் மிச்சம் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 20 ஒரு 10 ரூபா வந்து சேர்த்துட்டு மிச்ச அமௌண்ட்டுக்கு தான் நான் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் ரேஷன் நான்வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா 220 ரூபா 1 கிலோ சிக்கன் வாங்கினேன். பட் ஆனால் எனக்கு நான் ரெகுலராக வாங்குறதுனால அவருக்கு எப்போதுமே எனக்கு 20 ரூபா கம்மி 200 ரூபா தான் போடுவார் 1 கிலோ சிக்கன். மற்ற எல்லாருக்கும் ஒரு ரேட்னா எனக்கு ஒரு ரேட் போடுவார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதில் ஒரு 20 ரூபா மிச்சம் தான். இப்போ 2-3 வாரமாக அப்படி தான் கொடுத்துட்ருக்காரு. அப்புறம் இந்த 150 ரூபா எதுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெடிசன் வந்து நான் அப்பல்லோ ஃபார்மசியில் தான் நான் எல்லாமே வாங்குவேன். ஸோ எனக்கு ஒவ்வொரு டைம் மெடிசன் வாங்குறப்பையும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் சேரும். இப்போ எவ்வளோ ரூபாய்க்கு அமௌண்ட் வாங்குறோம்போ இப்போ 200 ரூபாய்க்கு வாங்கினோன்னா 20 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி மொத்தமாக பாயிண்ட்ஸ் சேரும் நம்ம வாங்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அந்த பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 300 ரூபா சேர்ந்துருந்துச்சு. 300 பாயிண்ட்ஸ்னால் நம்ம 300 ரூபா ரிடக்ஷன் பண்ணிக்கலாம், கேஷ்பேக் வாங்கிக்கலாம். அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 300 கேஷ் பாயிண்ட் இருந்துச்சு. இந்த தடவை நான் வந்து 650 ருபீஸ்க்கு வந்து நான் மெடிசன் வாங்கினேன். இப்போ எனக்கு ஒய்ஃபுக்கு அம்மாக்கெலாம் சேர்த்து அப்போ வந்து எனக்கு வெறும் 150 ருபீஸ் நீங்கள் கேஷ்பேக் இது வாங்கிக்கோங்க, கழிச்சுக்கோங்க, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் நிறையா சேர்ந்துருக்குன்னாங்க. ஸோ நான் வெறும் 500 ரூபா தான் வந்து பே பண்ணேன். 650 ரூபா பில்லுக்கு 500 ரூபா பே பண்ணேன். 150 ரூபா என்னுடைய கேஷ் பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அதனால் அது எனக்கு இந்த மாதத்துக்கான சேமிப்பாக நினச்சிக்கிறேன். இன்னொரு 150 பாயிண்ட்ஸ் இருக்குது, நான் அடுத்த மாதம் அதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் எனக்கு மருந்து செலவுலேருந்து எனக்கு 150 ரூபா சொலையாக கம்மியாச்சு. அப்படிங்கிறதுனால கம்மியான அந்த 150 ருபீஸையும் நான் இதில் சேமிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1ஆம் தேதியிலிருந்து இப்போ 7ஆம் தேதி வரைக்கும் நான் பண்ண செலவுக்கான மணி சேவிங் சேலஞ்ச் என்னென்ன எடுத்து வச்சேங்கிறத கிளியராக அந்த வீடியோவில் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்லறை காசுகள் சேமிப்பு. இதுக்கு வந்து நான் அந்த ஆன்லைனில் ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன், அவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 to 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு. அந்த ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிட்டேன். ஸோ 1 கேஸில் 1 ரூபா, 2னா 2 ரூபா, 5 ஒட்டியிருக்க கேஸில் அந்த பாக்ஸில் 5 ரூபா. ஸோ இது வந்து ஒரு 3-in-1 பாக்ஸு. இதோட லிங்க் வேணும், அமேசான் லிங்க் வேணும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ சில்லறை காசுகள் சேர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுவுமே 1 ரூபாயை வந்து 1 ரூபாயில் போட்டேன், 2 ரூபாயில் போட்டாச்சு, 5 ருபீஸ் காயினை வந்து 5 ருபீஸ் ஸ்டாக்கில் போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி சில்லறைகள் சேர்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தனி டப்பாவில் சேர்த்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு சேர்க்கறதுக்குன்னு கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக நம்ம வாங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறப்போ ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஒரு சின்ன விஷயந்தான். ஸோ இதை வந்து சேர்க்கறதுக்கு ஒரே பாக்ஸில் 3 அமௌண்ட்டாக இருக்குது, பிரித்து எண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சில்லறை காசுகள் சேமிப்பெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி பிள்ளைங்களை விட்டு செய்ய சொல்லலாம். நீங்கள் வந்து ரெகுலராக வேலைக்கு போயிட்டு வந்தோடனே அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ நீ வாங்கி அந்த காசெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பிள்ளைங்க அழகாக பொறுப்பாக செஞ்சுருவாங்க. அவங்களுக்கும் ஒரு சேவிங்ஸ் ஹேபிட் வரும். அமௌண்ட் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. எங்கேயாவது சில்லறைகளை கீழே விட்டுருவோம், கட்டில் கடியில், பீரோ கடியில், இல்லை டேபிள் மேலே கிடக்கும், எங்கேயாவது கை தவறி விழுந்துடும். ஸோ அதனால் சில்லறை காசுகளை எப்போதுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியும். ஒரு மந்தில் ஒரு ஒரு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் அமௌண்ட்டாக நமக்கு சேர்ந்துருக்கும். நான் எப்போதுமே பர்ஸில் வந்த உடனே ஈவினிங் பண்ணிவிடுவேன். டெய்லி ஏதாவது 1 ரூபா 2 ரூபா இருக்க தான் செய்யும். சில சமயம் 1 நாள் 2 நாள் மறந்தேன்னா 3ஆவது நாள் சேர்த்து வச்சு கம்ப்ளீட்டாக இதில் வந்து போட்டுருவேன். பர்ஸில் வந்து சில்லறை காசு வச்சுக்கவே மாட்டேன். டக்குன்னு எப்போதுமே காலி பண்ணி வச்சுட்டே இருப்பேன். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு சுழி பெருவெள்ளம் மாதிரி ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா
ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சில்லறை காசுகள் சேமிக்கிறது எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். எனக்கு நான் என்ன தான் எவ்வளோ ரூபாய் சேமித்தாலும் இந்த மாதிரி வந்து இந்த சில்லறை காசுகளை சேமித்து அதை எண்ணி அதை வந்து சில்லறை மாற்றி அதை வாங்கிட்டு வந்து அதை பணமாக மாற்றி வைக்கிறப்போ கிடைக்கக்கூடிய ஒரு திருப்தியே ஒரு பெரிய திருப்தி. இது ஒரு மைண்டுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் சில்லறை காசுகளை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க, சேமிச்சுடுங்க. ஸோ இதுதான் இந்த ஜான்வரியோட ஃபஸ்ட்டு வீக்கில் நான் செய்த சிறு சேமிப்பு. இதை உங்ககிட்ட நான் ஃபுல்லாக ஷேர் பண்ணிட்டேன். நீங்களும் உங்களோட சிறு சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.